இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச சிஸ்டர் ஒருத்தவங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட அக்கௌண்ட்டும் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு சொல்லி கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு 3 லட்சம் ஃபாலோவர்ஸ் கிட்ட நெருங்கி இருந்துச்சு. இந்தியாவில் மட்டும் பார்க்க முடியாத அளவுக்கு பண்ணிட்டாங்க. பேசவே கூடாதாண்ணா, அவங்க ரொம்ப மன உளைச்சலில் இருக்காங்க. பேசும்போதே தெரியுது ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. நீங்கள் யாருமே பேசக்கூடாதுன்னா அப்போ யார் தான் பேசணும்? உங்களுக்காக பேசக்கூடியவங்க மட்டும் தான் சோஷியல் மீடியா இருக்கணும்னாக்கா அப்படி மற்றவங்களாம் யாரும் இருக்கக்கூடாதா? இது என்ன சமூக நீதி? இது ஒன்றும் புரியல எனக்கு. ஏன்னா நமக்கு தெரியும் ஒவ்வொரு வீடியோக்குமே எவ்வளோ மெனக்கணும், எவ்வளோ கஷ்டப்படணுன்றது நமக்கு நல்லாவே தெரியும். அப்பெல்லாம் அரும்பாடுபட்டு கஷ்டப்பட்டு ஒரு ஐடியா க்ரோத் பண்ணி நம்ம ஒரு லெவலுக்கு வரோம், 4 பேருக்கு தெரியணும், நம்மளால் முடிஞ்ச எஃபோர்ட்டை போட்டு முன்னுக்கு போகிறோம் அப்படின்ற நிலைமையில் நினைக்கும் போது டக்குன்னு வந்து முட்டுக்கட்டை போட்டு மொத்தத்தையும் முடக்கிறது வந்து எந்த வகையில் நியாயம்னு தெரியல. ஸோ அந்த சிஸ்டருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். இதே போல் ஏகப்பட்ட பேரோட அக்கௌண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க திரும்பி ஒரு அக்கௌண்ட் புதுசாக ஓப்பன் பண்ணாங்கன்னா அவங்களுக்கும் அதே ஆதரவு கொடுங்க. ஏன்னா அவங்க யாருக்காக பேசி அந்த நிலைமைக்கு போனாங்க நல்லாவே தெரியும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். உங்களை மிஸ் பண்ணுறக்கூடாதுன்னு பார்க்குறேன். போவதெல்லாம் செகண்டரி தான். ஆனால் உங்களை மாதிரி ஒரு அந்த ஸ்வீட் ஹார்ட்டெல்லாம் வந்து மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. என்னோடய ஹீட்வெல் இருக்குது, பேக்கப் அக்கௌண்ட் தான். எதுக்கும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பார்க்கலாம். ஐ லவ் யூ.